போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. சட்டசபையில என்ன நடக்குதுங்க? யார்கிட்டயாவது முன்னாடிலாம் போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஏதோ கூச்சல் குழப்பமாக இருக்குப்பா, அதெல்லாம் யார் பார்ப்பாங்க, ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் அந்த சட்டசபையில் என்ன நடக்குது அப்படிங்கிறது, அதுவும் லைவாக நமக்கு வர்றதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். எதிர்கட்சி தலைவர்கள்லாம் பேசும்போது கண்டிப்பாக மியூட் பண்ணிடுவாங்க, விஷுவல்ஸை கட் பண்ணிடுவாங்க. இப்படி இருந்த சட்டசபை இப்போ மாற்றம் அடைந்திருக்கிறது. ஆனால் அந்த சட்டசபைக்குள்ளே நடக்கக்கூடிய விவாதங்கள் அது எந்த அளவுக்கு இம்பேக்டை ஏற்படுத்துது, எந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ தான் தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறார்கள், பார்க்கிறார்கள். குடும்பமாக உட்காந்து சட்டசபை லைவில் ஓடுறத ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும், ஏன்னா அந்த லைவ் வந்து யார் வேணாலும் டெலிகாஸ்ட் பண்ணலாம். அப்போ நியூஸ் மீடியாலாம் டெலிகாஸ்ட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு நியூஸ் மீடியாவும் அவங்க 50,000 பேர், 70,000 பேர், 1,00,000 பேர் லைவாக பார்க்குறாங்க. கிரிக்கெட் மேட்ச் இல்லைப்பா, இவ்வளோ பேர் லைவாக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல தான் மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இங்கே அரசியலை எல்லோரும் பார்க்க தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறது தான் பெரிய மாற்றம். அதில் இந்த சட்டமன்றத்தில் இன்னைக்கு நடந்த விவாதம், நேற்று நடந்த விவாதத்தை நம்ம அரசியல் சதுரங்கத்தில் போட்டோம். ஆனால் இன்னைக்கு நடந்த விவாதமும், அதை அடுத்து தமிழ்நாடு அரசாங்கம், இப்போதைய தாவேக அரசாங்கம் எடுக்கக்கூடிய சில முடிவுகளும் வெளியாகி இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சட்டமன்றத்தில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் கணீர்னு பேசினாதான் அவங்க பேச வர்றது அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதை பார்க்கக்கூடிய மக்களுக்கும் புரியும். அதே மாதிரி தான் நாமும் நம்முடைய ஐடியாவை சரியான ஆங்கிலத்தில் பேசினா மட்டும்தான் அப்ரைசலாக இருக்கட்டும், ஜாபினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் லெவலில் நாம் பேசுகிறது புரிதலாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏற்படும். அப்படிப்பட்ட ஆங்கிலத்தை தமிழ் வழியாகவே ஈஸியாக கற்றுக்கலாம். இதை பாருங்களேன், நிறைய பேருக்கு முன்னாடியே பேப்பரில் எழுதி கொடுத்து அதை வாசிக்க சொன்னால் ஈஸியாக வாசிச்சிருவாங்க. திடீர்னு ஒரு கேள்வியை கேட்டு இல்லை உடனடியாக நீ பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் ஆங்கிலத்தில் பேசணும்னு சொல்லும்போது வார்த்தை இங்கே வரும், அதுக்கு மேலே வராது. இந்த ரியல் டைம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்முடைய வீடியோ ஸ்பான்சர் சூப்பர்னோவா ஏஐ டைரக்டாக உங்களுக்கு டைனாமிக் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸை தராங்க. 1000க்கும் அதிகமான இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிராமர் ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு புக்ஸாக தராமல் அதை ரியல் டைம் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் வழியாக உங்களுக்கு புரிய வச்சு அதன் வழியாக உங்களுடைய ஆங்கிலத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. எந்த ஃபிக்ஸ் டைமும் கிடையாது. 24 மணி நேரமும் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் உங்கள் டைம் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் இந்த ஏஐ டீச்சர் கூட பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சென்டென்ஸையும் ஏஐ ஸ்பாட்லேயே உங்களுக்கு தமிழ் வழியாகவே கரெக்ஷன் கொடுத்து உங்களுக்கு கைட் பண்ணும். ஜஸ்ட் 30 டேஸ், ஒவ்வொரு நாளும் 30 மினிட்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் இந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆங்கிலம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதை நீங்களே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கோர்ஸில் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இனி வெறுமனே யூடியூப் வீடியோஸ், வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய பிடிஎஃப், கூகுள் ஜெமினி இப்படின்னு சொல்லி இங்கிலீஷை வேடிக்கை மட்டுமே பார்க்காம ப்ராக்டிக்கலாக பேசி ஸ்மார்ட்டாக ஆங்கிலத்தை கற்றுக்கிறதுக்கு சூப்பர்னோவா ஏஐக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. முதலமைச்சர் ஸ்கிரிப்டுடன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறத எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து வாசித்து காண்பித்த இந்த நியூஸ் மீடியால இருந்து தான் இதை நாம தொடங்குகிறோம். முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்கிரிப்ட் அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன். அப்போ முதலமைச்சர் பாதியா அவருடைய அந்த ஆளுநர் உரைக்கு பிறகு அவங்க இந்த தாவேக அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காங்க, என்னெல்லாம் செய்ய முக்கியமான முடிவுகள் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயத்த முதலமைச்சர் இந்த சட்டசபையினுடைய இந்த தினத்தில் வாசிக்கிறார். இதை கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல் தட்டி கழிக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லி திமுக ஒட்டுமொத்தமாக நம்ம குற்றம் சொல்லிடலாமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அவங்க ஒரு தருணத்துக்காக காத்திருந்தார்கள் அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஸோ இங்கே நீங்கள் வந்து எங்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறீர்கள், மக்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறீங்க, வெறுமனே சினிமா ஷூட்டிங் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு, சினிமாவினுடைய அந்த ஒரு வார்த்தைகள் மட்டும்தான் இல்லை டயலாக்ஸ் மட்டும்தான் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நாங்க கேட்ட சட்டமன்றம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி மன்னா, நீங்கள் நடித்ததோ மாமன்னன். அதுவே அடுத்ததான் நீங்கள் நடித்த ஒரு கல் ஒரு கண்ணாடியா, அதுல நீங்க ஒரு செங்கல் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி பல பரப்புரைகள். நீங்கள் நடித்ததோ கெத்து, நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. அதாவது சட்டமன்றத்துக்கும் அவங்க பேசக்கூடிய இந்த துதி பாடலுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அந்த துதி அப்படிங்கிறதுலாம் அவங்க பாடிட்டு இருந்தாங்க.
அந்த துதிப்பாடுறதை விட இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பேச போகிறார், சிஎம் விஜயாக பேச போகிறார் அப்படின்னு சொல்லும்போது விஜய் அவர்கள் பேச மாட்டாரா? சிஎம் சார் வாயை திறங்க சார் அப்படின்னு சொல்லி இந்த சட்டமன்றம் தொடங்குவதற்கு அந்த முதல் நாள்லேயே கருப்பு கலர் ஒரு பேட்ஜில் அணிந்து வந்த ஒரு கட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். அப்போ விஜய் அவர்கள் பேசுகிறார். அப்படி பேசும்போது அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி வரும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார், ஊழல் எல்லாத்தையுமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சில கட்சிகள் நிதியை வாங்கினது எல்லாத்தையுமே அரசாங்கத்தினுடைய கஜானாவுக்கு திருப்பி விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல பார்ட்டி ஃபண்ட் வாங்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு எஸ் 100% பார்ட்டி ஃபண்ட் வாங்கப்பட்டது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய கட்டுமானத்துறை சார்ந்தவர்கள், டாஸ்மார்க் ஊழியர்கள், டாஸ்மார்க்கு ரொம்ப பெரிய அளவில் ஒப்பந்தங்கள் போட்டவங்க, இப்படி எல்லா செக்மெண்ட்ஸ்லையும் இருக்கிறவங்க இத்தனை % நாங்கள் பார்ட்டி ஃபண்டாக கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்ன வீடியோக்களும், ஈவன் தனியார் பள்ளிகள் இருந்தது என்றால் அதில் என்ஓசி சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பதற்கு 25 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெறப்பட்டது அப்படிங்கிறத தனியார் பள்ளி நிர்வாகத்தினுடைய அந்த கூட்டமைப்பு அவங்களுடைய தலைவர்கள் பேசின வீடியோக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலன்னா அரசியல் சதுரங்கத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இங்கே எல்லாமே ப்ரூஃபாக இருக்குது. எல்லாருமே சொல்கிறாங்க இவ்வளோ ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்ன உடனே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அமளி துமளியில் ஈடுபடுறாங்க. பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது எப்படி நீங்க பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம்? பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்னதற்கு ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் நீங்க சொல்றீங்களே, எந்த கட்சி அப்படின்னு நீங்க சொல்லலையே அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய எதிர்கட்சி தலைவர் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய சகாக்கள் எந்திரிச்சு கூச்சல் போடுறாங்க. சபாநாயகர் அவர்கள் ரொம்ப கனக்கச்சிதமா அவருடைய வேலையை செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். இந்த சட்டசபையை பார்ப்பவர்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியும், நல்ல சபாநாயகரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்ப அந்த சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, சார் நேத்து எதிர்கட்சி தலைவருடைய உரை, அந்த உரையின் போது நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அதை எல்லாமே அமைதியாக கேட்டுக்கிட்டாங்க. அதன் பிறகு சில அமைச்சர்கள் அதற்கான எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். அதே மாதிரி இப்போ முதல்வரனுடைய உரை அது முடிந்த பிறகு எதிர்கட்சி தலைவருக்கு நாங்கள் ஒரு சான்ஸ் தரோம். நான் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன், நீங்க ஒண்ணு சொல்லுங்க, என்ன என்பது நீங்க சொல்லுங்க. உங்க சொல்லுகிற வாய்ப்பை நான் உங்களுக்கு தருகிறேன். இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் உங்கள் உரையை தொடரலாம். எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறோம். அந்த சான்ஸை சரியா பயன்படுத்தி நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கான பதிவுகளை பதிவு செய்யுங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நாங்க கூச்சல் குழப்பத்தில் ஈடுபடும் அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது மறுபடியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பேசுவதற்கான அந்த அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னா வெளிப்படையாக சொல்லிட வேண்டியதானே, ஏன் இப்படி பயப்படுறீங்க, அந்த கட்சியை சொல்றதுக்கு ஏன் பயப்படுறீங்க, எதனால நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். மறுபடியும் சபாநாயகர் மறுபடியும் முதலமைச்சர் விஜய் அவர்களை பேச அனுமதிக்கும் போது மறுபடியும் கட்சி நிதி அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்கிறார். இந்த கட்சி நிதி அப்படின்னு சொல்லும்போது தாவேகாவினுடைய அடுத்த கட்டம் என்ன தெரியுமா, சில வழக்குகள் அப்படிங்கிறது, அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக அரசியல்வாதிகளுக்கு எதிராக நிறைய வழக்குகள் அப்படிங்கிறது ஏகப்பட்ட பேர் அங்கே பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வழக்குகளை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இடிலாம் வழக்குகள் பதிவு செஞ்சுருக்காங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்களும் நிறைய வழக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. முந்தைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்ன செய்வாங்கன்னா, இப்படி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்றால் தமிழக அரசு சார்பாக சார் அந்த வழக்கை எடுக்காதீங்க, அந்த வழக்கை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை நீர்த்து போக வைப்பதற்காகவும் அவங்களுக்கு தேவையானவங்களை காப்பாற்றுறதுக்காகவும் ஏகப்பட்ட வழக்குகளை இதே மாதிரி ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதோ, அதுலேயும் இந்த லஞ்சம் இல்லாட்டி இடி சம்பந்தப்பட்ட வழக்குகள், அது எல்லாத்துக்குமே தமிழக அரசாங்கம் சார்பாக இந்த மாதிரி மறு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற மனு கொடுக்கப்பட்டிருந்தது என்றால் அது எல்லாத்தையுமே இப்போதைய தமிழக அரசாங்கம் வாபஸ் பெறப்போகிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது யாருக்கு பெரும் சிக்கலாக இருக்குன்னு தெரியுமா? டாஸ்மாக் ஊழல் செய்தவர்களுக்கு. அதானி ஸ்கேம் நிலக்கரி தெரியாதா? தமிழ் பட்சத்தில் அடுத்ததாக அந்த வீடியோவும் போட்டுடலாம். மூணாவதாக இருப்பது இடி. ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கி சொத்துக்கு அதிகமான வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எதிராக இந்த வழக்குகள் இருக்குது. இது எல்லாமே இனிமேல் தூசி தட்டப்படலாம். ஏன்னா பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபண்டு, ஒரு பல கோடி ரூபாய், பல ஆயிரம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ நேராக இதை பற்றிலாம் விவாதங்களாக வரும்போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் 30,000 கோடி ரூபாயை அங்கே இருக்கக்கூடிய சின்னவர், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவங்களுடைய மாப்பிள்ளையும் சேர்ந்து எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி திமுக டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு ஆடியோ லீக் ஆச்சுல, அதை பற்றி மட்டுமே விசாரிப்பதற்கு திமுக சம்மதம் தெரிவிப்பார்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்போ இவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும்தான் விஜய் அவர்கள் பேசினாரான்னு கேட்டால் இல்லை.
அவர் பேசுறது இவ்வளவு நாள் பேச சொன்ன விஜய் அவர்கள் ஏண்டா விஜய் அவர்கள் பேசினார்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் என்பதை அங்கு ஆதவர்ஜுனா பதிவு செய்கிறார். தெரியாதுதான் எங்களுக்கு இங்கே அரசாங்கம் நடத்த தெரியாதுன்னு சொல்கிறவங்க கிட்ட நான் ஒன்று சொல்லிடுறேன், எங்களுக்கு தெரியாது தான். உங்களை மாதிரி மக்களை ஏமாற்றி மக்களுடைய பணத்தை ஆட்டை போடுறதுக்கு எங்களுக்கு தெரியாது தான். டெண்டரை கொடுத்து அந்த டெண்டரை எப்படி கோல்மால் பண்ணலாம், அதன் வழியாக எப்படி காசு பார்க்கலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது தான். கனிம வளத்தை பாதுகாக்க எங்களுக்கு தெரியும், ஆனால் அதே கனிம வளத்தை வித்து திங்கிறது எங்களுக்கு தெரியாது தான். கோவில் பணத்தை கொள்ளையடிப்பது எங்களுக்கு தெரியாது தான். தங்கத்தை உருக்கி தாரை வார்ப்பது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது தான். ஆனால் கோவிலை சுத்தமாக பராமரிக்க வேண்டும், அதற்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அரசுக்கு வருமானம் வர வேண்டிய தொகையை அவங்களுடைய தனிப்பட்ட கஜானாவில் நிரப்புவது எங்களுக்கு தெரியாது தான். கடைசியா நிறைய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஓசி பஸ் 1000 ரூபாய் கேஸ் அப்படின்னு சொல்லி மக்களை துன்பப்படுத்துவதோ மக்களை கேவலமாக பேசுறதோ எங்களுக்கு தெரியாது தான். இதே மாதிரி சுயநலமாக எங்களுக்கு யோசிக்க தெரியாது தான். இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுனால எங்கள் நிர்வாகத்தின் மீது நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமலே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்சம் நேரத்திலேயே ஒட்டுமொத்த திமுகவினுடைய இக்கோசிஸ்டத்தையும் டேமேஜ் பண்ணுறாரு முதல்வர் விஜய் அவர்கள். அதனால ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க, டெஃபினட்டா அது சரியா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். எதிர்ப்புகள் எதிர்கட்சி செய்யட்டும், எதிர்ப்பவர்கள் எதிர்கட்சி அப்படின்னு சொல்றதுனால நாங்க எல்லாத்தையுமே ஆமாசாமி சொல்லிட்டு போக முடியாது. இந்த மின்வெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைவாக நிறைய பிரச்சனைகள் அங்கே இருக்கு, நிர்வாக குளறுபடிகள் அங்கே இருக்கு, நிறைய ரா மெட்டீரியல்ஸ் அதுக்கு தேவையான ரொம்ப லோ குவாலிட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பேர் வாண்டடாக தூண்டி விடப்பட்டு அங்கே போராட்டம் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. இது எல்லாத்தையுமே நாங்கள் சரி செய்வதற்காக 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுவும் ரோந்து வாகனங்களும் 77 புதிய மின்தடை நிலையங்களும் அமைக்கப்படும் அப்படிங்கிற தகவலை விஜய் அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார். எதிர்கட்சிகளின் தூண்டுதலால் விவசாயிகளுடைய ஒரு சில இடங்களில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா சிறு குறு மற்றும் இதர விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அது முழுவதுமாக ரத்து செய்யப்படும் அப்படின்னும், அதுக்கு அடுத்தபடியாக 75,000 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தாங்கன்னா 36,000 ரூபாய் அளவுக்கு அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் எல்லாமே விவசாயிகளுக்கு ஆதரவாக நாங்கள் கொண்டு வந்தது. பெண்களை வைத்து அவதூறு அரசியலை மட்டுமே பேசக்கூடிய திமுகக்கு பெண்களுக்காக நாங்கள் என்ன செய்யறோம் அப்படிங்கிறது எப்படி அவங்க கண்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கிறார். அவதூறு அரசியல்னா பெண்களுக்கு இது செய்யலாம் அது செய்யலன்னு சொல்றவங்க இவ்வளோ நாள் இந்த சமூக நீதி மாடல் அரசாங்கம் அப்படின்னு சொன்னவங்க சட்டத்தை அவங்களுடைய காவல்துறை அவங்களுடைய கையில் வச்சு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நாங்கள் கேட்டுட்டோம்னா, அடுத்தது அவர் சொல்றாரு டிஜிபியே வைக்காம, சட்ட ஒழுங்குக்கான டிஜிபியை கடந்த 10 மாதங்கள் வைக்காமல் கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்லை. நீங்க எப்படி சட்ட ஒழுங்கை காப்பாற்றினீர்கள் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. எல்னினோ வருது, விவசாயிகளுக்கு நாம மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அந்த எல்னினோ இருக்கும். அதையும் தாண்டி இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கான அரசாங்கமாக இருக்கும். 2.0, 3.0, 4.0, 5.0 சொல்லி நிறைய பாயிண்டை வச்சிருக்கக்கூடிய இந்த பழைய அரசாங்கம் நமக்கு நெருக்கடியும் நிதி நெருக்கடியும் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இங்க நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பா இந்த ஆட்சியை பத்தி நீங்க கேள்வி கேட்கலாம், ஏன்னா இது ஜனநாயக ஆட்சி, இது மக்களுக்கான ஆட்சி, மன்னர் ஆட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி திமுக குடும்பத்துக்கு ஒரு ஊம குத்துறாரு. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பத்தி கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா தாராளமா கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சி எல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. அடுத்ததா ஒரு வெப்பன் அப்படிங்கறத எடுத்திருக்காங்க. அவங்க தயவால தான் இவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க, அவங்க தயவால தான் அவங்க அனுப்பிவிட்டவங்களை வச்சு தான் இவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே அப்படிலாம் கிடையாது. அப்படி அவங்க தயவால தான் இவங்களை அனுப்பி விட்டுருந்தாங்கன்னா அமைச்சரவையில் அவங்களுக்கு பதவி கொடுக்கும்போது ஏன் சார் இப்படி கதறீங்க, IUML சொல்லிட்டாங்க நாங்கள் தனிப்பட்ட வகையில் தான் இந்த முடிவுகளை எடுத்தோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிட்டாங்க நாங்கள் தனிப்பட்ட முறையில் தான் இந்த முடிவுகளை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி எடுத்த முடிவை நாங்கள் தான் அனுப்பிவிட்டோம், நாங்கள் தான் இந்த ஆட்சி அமைவதற்கு உறுதுணையாக இருந்தோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு முட்டாள்தனமானது அப்படிங்கிறத அவர் கேட்கிறார். சமூக நீதி அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க எத்தனை பட்டியலினத்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லியும் அவர் கேட்கிறார். பெண்கள், மக்கள் இவங்க எல்லாத்தையுமே நீங்க வெறுமனே ஒரு அவதூறு பரப்புவதற்காக மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்கீங்க, அவங்களுக்காக உண்மையா நீங்க உழைத்திருக்கிறீர்களா என்கிற கேள்வியும், மக்களுக்காக நல்லது செய்வோம், மக்களுக்காக நாங்க எல்லாமும் வெளிப்படையாக செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியால தான்
கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத சொல்ல முடியும், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். தப்பே செய்ய மாட்டோம், ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம், நியாயமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களால மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வரும். அப்படி மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டோம், நிறைய ஊழல் நிறைய பணத்தை அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களால அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு போதுமான அளவுக்கு வாக்குகள் கிடைத்தாலும் வாக்குகள் கிடைக்காவிட்டாலும் மக்கள் இந்த கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு காமனான அந்த மெசேஜை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஊழல்லையே ஊறி போனவங்களால இந்த கூட்டணி ஆட்சியோ ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன் வராது. ஏன்னா இத்தனை வருடங்களாக மக்களுக்கான அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அமைய விடாமல் பார்த்து கொண்டார்கள். இதை இவங்க இன்னைக்கு நேற்றுலாம் செய்யலை, 50 வருஷமா இதே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட இதே விஷயத்தை தான் மாற்றி மாற்றி மக்களுக்கு எதிராக, அதாவது குடும்பம் குடும்பமாக ஓட்டு போட்ட மக்களை அவங்க கொச்சைப்படுத்துவாங்க. அதை தான் இன்னைக்கு தாவைக்காக ஓட்டு போட்டவங்களையும் அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள், மக்களை அவங்க குற்றவாளியாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்க நம்மளை பத்தி அவதூறு பரப்புறதோட மட்டும் இல்லாம இப்ப நம்ம மக்கள் மேலேயும் அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் நமக்கு ஓட்டு போட்டது தப்பா, அவர் பக்கம் வந்த அம்பை அப்படியே திருப்பி மக்கள் பக்கமும் விட்டிருக்கிறார். இது இப்ப இல்ல, நான் சொல்றது எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தே. அப்பவே அவர் ஜெயிச்சப்போ அதே மக்களை தப்பு தப்பா பேசுறது 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா. தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது, எங்க அது ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்ட அளவுக்கு நமக்கு இருந்துச்சு. 2021 ஆகஸ்ட் மாதம் என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி ஒரு புக்கையும் கொண்டு வந்து கருணாநிதி அவர்களுடைய அந்த புகைப்படம், அது திறப்பு விழாவின் போது ஜனாதிபதி அவர்கள் வந்திருக்காங்க. அதனால தேசிய கீதத்துக்கு அடுத்தபடியா தமிழ் தாய் வாழ்த்தும் கடைசியா நாட்டுப்பெண் அப்படின்னு சொல்லி தேசிய கீதமும் பாடப்பட்டது. 2 முறை தேசிய கீதம் இந்த அவையில் பாடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் எடுத்து காண்பிக்கிறார். அதே மாதிரி அவர் சொன்னார், அது என்னப்பா அது ஜனாதிபதி வந்திருந்தாங்க, அதனால அந்த புரோட்டோகாலை நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியில வந்து கொடுத்த அந்த ஒரு பேட்டியும் இருக்கிறது. ஆளுநர் அவர்கள் வரும்போது அதற்கான புரோட்டோகால் உருவாக்கப்பட்டது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லையா என்கிற கேள்வியும் இது உருவாக்கி இருக்கிறது. 50 வருஷமா ஒரே டெக்னிக்கை ஃபாலோ பண்றீங்களா, அந்த டெக்னிக்கை மாத்துங்க. டெக்னிக்கை ஆச்சு கொஞ்சம் மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஈவில் அப்படின்னு சொல்றத டெவில்ஸ் சொல்லக்கூடாது, அதாவது திமுக டெவில், அவங்க வந்து மற்றவங்களை பார்த்து ஈவில் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிற வார்த்தையும் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மள இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது, ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. ஓவராலா ஒரு குட்டி கதை சொன்னாரு. அந்த குட்டி கதை வேற எதுவுமே கிடையாது. ஒரு அப்பா பையன், ஒரு முதியவர் ஒரு பையன். முதியவர் இப்படியே வச்சு, என்ன முதியவரை தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்க அப்பா இங்கதான் இருக்காருன்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஊம குத்து அந்த இடத்துல. அடுத்தபடியா அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க, பெர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாரும் இருக்கும் போதே நான் ஒன்று செய்யணும்னு நினைச்சேன், அதை இப்ப செய்யலாமான்னு கேட்டுட்டு ஸ்டாலின் அவர்கள் இப்படி செஞ்சாங்க, அவரை தோற்கடிச்ச அவர் இப்படி செஞ்சாரு, இவர் இப்படி செஞ்சு முடிச்சு விட்டார். ஒட்டுமொத்தமா அது இன்னைக்கு வைரலா மாறிட்டு இருக்கு. ஸோ சினிமா டைலாக் இருந்ததான்னு கேட்டால் மக்களுக்கான இடங்களில் சினிமா டைலாக் அப்படிங்கிறது இருந்துச்சு. மக்களுடைய பணத்தை யாரையும், எந்த பணத்தையும் நாங்கள் தொட விடமாட்டோம், தொட்டாலும் விடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம் அப்படின்னு சொன்னது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எவன் மக்கள் பணத்தை ரொம்ப பெரிய அளவில் கொள்ளையடிச்சிருக்கானோ அவனுடைய ஒட்டுமொத்தமான ஜாதகமும் கிளறப்பட வேண்டும். அவங்களுக்கான வழக்குகள் அப்படிங்கிறது மறுபடியும் பதிவு செய்யப்பட வேண்டும். அவங்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும். இல்லை இன்னும் மக்கள் அதிகப்படியான அரசியலை படிக்க தாவேக்காவும் மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பயத்துடன் மக்களுக்கான வேலையை செய்தாக வேண்டும். அடுத்து வரக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் இது பாடமாக மாறும். இந்த ஒரு சட்டசபை மட்டும் கிடையாது, வரக்கூடிய அனைத்து சட்டமன்றமும் அதை பார்க்கக்கூடிய மனிதர்களும் என்ன யோசிக்கிறாங்க, எந்த அளவுக்கு மக்களுக்கான கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள் என்றால், யார் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க, யார் மக்களுக்கு கெட்டது செய்கிறாங்க, மக்களுக்கான நல்லதை பேச விடாமல் தடுப்பது யார், தடுத்தாலும் பேசுபவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஸோ இந்த ஒரு பதிவு இன்னைக்கே சட்டமன்றத்தில் என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான பதிவு தான். இதுக்கான அப்டேட் அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் சதுரங்கத்தில் கண்டினியூ ஆகும், அதை பார்த்துக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐனுடைய அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.